நாளையும் கூட நாம் வந்திருக்கக்கூடிய முகாந்திரம் கூடியிருக்கிற நோக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கு செய்கிறவில்லை. நான் அடிக்கடி சொல்கிற போல அவர் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. இதுவரையிலும் நம்மை நடத்தினவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். பெரிய ஒரு இழப்பு, ஆனாலும் அது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம். 100 வருடங்களை தாண்டும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஆவியானவர் நம்மை காத்துக்கொள்ளும்படி, நம்மை நடத்தும்படி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த கூட்டத்திற்கும் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வரும்படி, பாதுகாப்பாய் அவர்கள் அழைத்து கொண்டு வரும்படி, பாதுகாப்பை கட்டளையிடும்படி, இயற்கை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த கூட்டத்தை தொடர்ந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். முதலாவது ஜெபத்தை காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியதான மேய்ப்பர்கள் ஜெப ஐக்கியத்தினுடைய செயலாளர் பீட்டர் பால் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். இயேசுவே, இந்த வேலைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாலு ஆண்டவரை உன் கருத்தை நாங்கள் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு எடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் ஆண்டவரை தொடக்க முதல் முடிவதும் பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு பகுதியிலும் என் தேவன் ஆண்டவரை உண்மையை நாங்கள் முன்னிறுத்த தேவன் கிருபை செய்யுங்க. உன் கிருபினால் மூடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நாங்கள் எங்கெல்லாம் ஒருமனப்படுகிறோமோ அங்கெல்லாம் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. என் தேவன் தாம ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க ராஜா. தொடக்க முதல் முடிவதும் பிரச்சனை இருக்கட்டும். நிறைய வழி நடத்தும் பாதுகாத்துகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற பிதாவே, ஆமாம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி கடந்து போவோம். அதைத் தொடர்ந்து ஆறுதலின் தேவன் பத்திரிகை ஆசிரியரும் அந்த கனகமாச்சத்திர பகுதியில் நெய்வேலி பகுதியில் ஊழியம் செய்யக்கூடிய பெத்தானியா கிறிஸ்டியன் தலைமை பொருளும் தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துவார்கள். ஒரு 1 அல்ல 2 பாடல்களை மட்டும் பாடி நம்ம கடந்து போவோம். அது பிஷப் தமிழரசு அவர்கள் வந்து அந்த பாடலை நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Jesus. Jesus. Hallelujah. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளில் அருமையான இந்த திருச்சபையினுடைய ஊழியக்கார அம்மாவுடைய இந்த 1ஆம் ஆண்டு இந்த நினைவு இந்த ஸ்தோத்திர ஜபத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா இரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா என்ற பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்ற பாடலை இந்த சரணங்களை சொல்லுவோம். அருமையான தாயார் நம்மை விட்டு கடந்த ஒரு வருடம் எவ்வளோ சீக்கிரமாக போய்விட்டது பாருங்க. காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் விட்டு சென்ற அந்த உன்னதமான ஊழியத்தை அருமையான ஐயா, அவருடைய மகன், அவரோடு கூட சேர்ந்திருக்கிற திருச்சபை மக்கள், நாங்கள் எப்போதும் அவங்கள நினைவு கூறாத நாள் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை அளவில்லாமல் ஆற்றி தேற்றி நடத்துகிறார். ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வம், நாங்கள் கலங்கலப்பா. ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் நமக்கு வேண்டிய சுகத்தை பலத்தை கொடுத்து இந்த திருச்சபை ஊழியத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்த ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லா விதத்தில் ஒரு தோய்வில்லாமல், எந்த விளவிலமோ எந்த சுகவீனமோ ஆமென் அண்டாதபடிக்கு எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் மேய்ப்பராயிருந்து இந்த திருச்சபை ஆண்டவர் அழகாய் மேய்த்து வந்தார். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சியடையேன். உள்ளுள்ள இடங்களிலே அவரே இந்த திருச்சபையை ஆண்டவர் மேய்த்து வந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு கூட ஆமென் நாம் பாடுகிற பாடல்கள், நாம் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாய் ஆமென் இந்த நல்ல சபை போதகருக்கு ஒரு பெரிய வெள்ளனாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர்
கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர், நாங்கள் கலங்கலப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை அருமையான தாயார் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கலாம், ஆனாலும் நம்மை கரம் பிடித்த தெய்வம், நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த தெய்வம் நம்மை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் நமக்கு தந்து நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆண்டவர் நம்மை நடத்தினார். ஆமென். அவர் யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, துதித்திடுவேன். எல்லாம் பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகட்டும். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோ துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கணும். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஆமாம், எப்போதும் நான் அவரை என்ன பண்ணுவேன். ஆமாம். அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியுங்களா? அவன் வேஷம் மாறின போது தான் தான் தாவீது அப்படின்னு தெரியாமல் அவன் சூழ்நிலையெல்லாம் மாறிட்டு அவன் வேஷம் போட்டான். அந்த வேஷம் போட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு வசனம், முதல் வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வேளை சொல்லுவாங்க, ஸோ இந்த வேஷம் நான் போட்டிருக்கிறேன், இப்போ நான் துதிக்கக்கூடாது, என் சூழ்நிலை சரியில்லை, இப்போ நான் கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, பாடக்கூடாது, நான் கம்முன்னு தான் இருக்கணும், நான் மௌனமாக தான் இருக்கணும், நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு ரெஸ்ட் விடுங்களேன், நான் தனிமையாக இருக்கிறேன், அப்படி தான் இந்த கடந்து வந்து இந்த சூழ்நிலையில் சொல்லணும். ஆனால் நான் ஐயாவை பார்க்கும்போது, அருமையான அவருடைய மகனை பார்க்கும்போது, நாங்கள் இந்த வருஷம் முழுவதும் அவரோடு கூட ஒவ்வொரு மாதமும் அவரோட ட்ராவல் பண்ணுறோம், பார்க்குறோம். ஆனாலும் கொஞ்சம் கூட தோய்வு இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். கடந்த வருஷம் இதே நாள் அவர் எப்படி இருந்தாரோ, இந்த 12 மாதங்களும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். ஊழியம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒரு திருச்சபை ஊழியம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், கடந்த நாட்களில் இந்த கூடப்பாக்கம் பகுதிக்கு அவங்க போய் வரும்போது ஒரு பெரிய ஆபத்து தான் அது, விபத்து. நாங்கள் வந்து பார்த்து ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கர்த்தர், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அந்த டெடிகேஷன் ரொம்ப முக்கியங்க. ஊழியக்காரனுக்கு ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டை அவன் ஆபகுக்கில் தான் நம்ம வாசிக்கிறோம். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும், ஹல்லேலூயா. ஆமாங்க, ஆணையிட்டதில் ஒரு வேளை நஷ்டம் வந்தால் கூட நான் என்னுடைய அழைப்பிலிருந்து நான் மாற மாட்டேன், விலக மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஜீவன் இருக்கிற வரைக்கும், ஹல்லேலூயா, எது வந்தாலும் எது போனாலும், ஆமென், இந்த இடத்துல ஐயா இருப்பார். ஆமென். ஆண்டோட வருகை தாமதித்தால், ஆமென், இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த பகுதிக்காக பாரப்பட்டு அந்த தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ஹல்லேலூயா.
நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல் நாம் பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம், என்னை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய நேசம் பாசம் எல்லாம் சில காலத்தான். ஆனால் ஆண்டவருடைய நேசம், ஆமென், அது எப்போதும் என் மேலே இருக்குது. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சரணங்கள் நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். ஜீசஸ். இந்த பாடலுடைய சரணங்களை உணர்ந்து நீங்க பாடுங்க. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான். ஆமென். வெளியே இருக்கிறவங்க கூட நல்லா இந்த பாட்டை உணர்ந்து பாடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் அசைவாட போகிறார். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு, இனி எதுவும் சகரதரனபா தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் உணர்ந்து பாடுங்கம்மா. சாத்தான் பாசமாய் வயல் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் அணுகாது. எல்லாம் ஒரே மாதிரி கை தட்டுங்க. ஆமென். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நானும் பூந்தமல்ல ஊழியம் செய்கிற அருமையான மணி பாஸ்டரும் இப்படி வரும்போது சொன்னோம், ஐயா அவர் சொன்னார் மணி என்னான்னு சரியா 6. நான் சொன்னேன் ஐயா கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அல்லேலூயா. ஆமாங்க, ஐயா கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணலாம், தப்பிச்சிட்டோம். நான் சொன்னேன் 6 இல்லை 5:55. அல்லேலூயா. நான் ஐயா கிட்ட சொல்ல போகிறேன், என் வாட்சில் 5:55 தான். அல்லேலூயா. நாங்கள் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வரோம், ஆரம்ப ஜெபம். தப்பிச்சிட்டேன்டா. அல்லேலூயா. அப்படி உள்ளே வரும்போது அங்கே ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிறாரு. எங்களை பார்த்துட்டு அந்த கார்பெண்டரு அந்த ஓனருக்கு அந்த வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாரு, என்ன வராங்களே. அப்போ ஐயா போய் அவங்ககிட்ட சொன்னாராம், அம்மாவுக்கு 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. அவங்க பேசிக்கிறாங்க. என் காதுக்கு பிறகு நான் அதை கேட்டேன். ரொம்ப வருத்தம். ஆனால் வருத்தம் என்னன்னா, இங்கே இந்த பகுதிக்காக அந்த நம்ம மேபர் சொல்லலாம், அக்கம்பக்கம் அண்டை வீட்டார் இடத்துல அவங்க நடந்து கொண்டுக்கிற அந்த விதங்கள், சில சபைகளில் நாம் பார்க்கும்போது அக்கம்பக்கம் சண்டையாக இருக்கும். பாஸ்டர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பெரிய அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் போய் சில இடத்துல கேட்டால் கூட அவங்க அட்ரஸ் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் சில சூழ்நிலாம் இருக்குது. பட் ஆனால் ஐயா செய்த ஊழியம், ஆமென், அருமையான தாயார் செய்த ஊழியம், இங்கே இருக்கிற அவங்க எந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் இந்த ஊழியத்தை குறித்து, அருமையான அம்மா குறித்து, உங்களை குறித்து, அருமையான ஐயாவை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமும் மகிமைப்படும். நான் கூட வில்லிவாக சபை ஆரம்பிக்கும் போது அதாங்க நான் சொல்லி ஜெபம், ஆண்டவரே இந்த இடத்த ஏன் எனக்கு சபை தரீங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு இனிமையாக மாறுவதற்காக அல்ல, இந்த சபை அவங்களுக்கு இனிமையாய் மாறணும். அல்லையா சொல்லுங்க. ஆமென். ஆமாம், இங்கே பாடுற பாட்டு, வாசிக்கிற இசை, கை தட்டுறது, இங்கே நடந்துக்கிற அந்த அன்பு, இங்கே இருக்கிறவங்கள ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய அன்பை ருசிக்கும்படி, ஆமென்,
உபதேசம் இல்லாமல் வாங்கன்னு சொல்லாமல் அவங்களே வரும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கணும். ஆமென். உண்மையாகவே இந்த பாட்டு அருமையான ஃபாதர் அழகாக எழுதியிருக்கிறாங்க. சபைக்கு உரிதான ஒரு பாட்டு. ஆமென் ஆமென். ஆண்டோட பிள்ளைகளுக்கு உரிதான பாட்டு. நீங்கள் பாடுற அந்த சத்தம் ஆமாம் தானே? ஆமென். நம்ம மாட்டும் பரவசம் அடைவதல்ல. இந்த பகுதி இந்த வட்டாரத்தில் எந்தெந்த ஆவி இருக்குதோ அந்த ஆவிலாம் இயேசுவின் நாமத்தில் ஓடணும். அல்லேலூயா. ஆமாம், அம்மா அப்படி தானே யோசிப்பாங்க. அவங்க ஊழியம் அப்படி தானே இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், சைலண்ட்டாக இருந்து ஒரு பெரிய ஊழியத்தை அவங்க சாபிச்சு போயிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. பெரிய விஷயம், பெரிய விஷயம். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே ஓ நெருங்காதே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். glory. இதான் போடுங்க. ஆமென். பாசம சிலுவையில் glory. என் பாசம சிலுவையில் பலியானார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் ஆமென் எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் இந்த ஒரு வருஷம் மாத்திரம் அல்ல, இனியும் ஆண்டவர் நடத்துவார். அவர் காத்து கொள்வார். ஆமென். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே ஆமென் அணுகாது எந்த தீண்டாது. தேவனை ஒளியும் தேவனை ஒளியும் மீட்புமானார். யாருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. தேவனே மீட்புமானார். ஆமென். அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவே இயேசு பலனானார். ஆமென். பயப்படுவே இரத்த கோட்டைக்குள்ளே. ஆமென். நன்றி அப்பா. தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவோ ஆமென் எந்த தீங்கும். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் தாய் தன் பிள்ளையை glory. சொல்லுங்க சொல்லுங்க. தாய் தன் ஆமென். ஒரு ஆயனை போல நடத்துகிறேன். அபிஷேகம் செய்கின்றேன். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. கத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவிலே நிரம்பி நல்ல விடுதலையா விடுதலை ரத்த ஆமென் glory. நன்றி அப்பா. எந்த தீங்கும் மலைகள் குன்றுகள் விலகினாலும் பாடுங்க விலகினாலும் மாறாதே. காலகாலமாக வருஷம் தோறும் அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கும். ஆமென். இந்த சபை மேல இருக்கும். ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி
இழுத்து கொண்டீர், அணைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே ஆமென் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த ஒரு ஆண்டு காலம் மாத்திரமல்ல, இனி வருகிற எல்லா வருஷமும் ஆண்டவர் இந்த திருச்சபையோடு கூட, அருமையான திருச்சபையினுடைய ஸ்தல போதகர் அருமையான ஐயாவோட, எங்களுடைய மூத்த ஊழியக்காரோடு கூட, அவருடைய குடும்பத்தாரோடு கூட இருந்து, எங்கள் ஐக்கியத்தோடு கூட இருந்து, ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமையான தாயாருக்காக உம்மை சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு அமைதியான ஒரு ஊழியத்தை இந்த திருச்சபை மக்களுக்காக அவங்க செய்தது நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் நம்முடைய சமூகத்திலே அவருடைய ஆன்மா இளைப்பாரி கொண்டிருக்கோம். ஆண்டவரே, அவர்கள் நினைவாக நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் அவருடைய பேச்சு தான், அவருடைய நினைவுகள் தான். இப்போதும் இந்த இடத்துல யார் வந்து நின்னாலும் வாயில் அதுதான் வரப்போகுது. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, அருமையான ஐயாவை நீங்கள் ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். மகனை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். திருச்சபை மக்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். சக ஊழியர்களை எங்களையும் நீர் ஆறுதல் படுத்தும். தொடர்ந்து உமக்காக நாங்கள் ஓட உழைக்க பிழைக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசித்து தொடர்ந்து இந்த நினைவு நாள் ஆறுதல் ஜெப கூட்டத்தை நடத்த விரும்புகிறேன். என்று சொன்னால், ஒரு சில ஊழியக்காரர்கள், ஒரு சில சபை மக்கள் இந்த மாதத்துக்கான ஆறுதலின் தேவன் பத்திரிகையை பார்த்துட்டு, ஐயா ஓராண்டு இவ்வளோ வேகமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம்ப்பா, வேறு ஒரு ஆண்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னேன். 21ஆம் தேதி நினைவு நாள் ஆறுதல் ஜெபக்கூட்டம் இருக்குது, ஜெபிச்சு கொள்ளுங்க, முடிஞ்சால் வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஓராண்டில் நம்ம என்னத்தை நினைக்கணும்? நினைவு நாள் ஆறுதல் ஜெபக்கூட்டம்னு சொன்னால் நாம் என்னத்தை நினைக்கணுன்றத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போ நம்ம எதை நினைக்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நான் பிரசங்கம் பண்ணல, நம்ம நினைவு நாள் கூட்டம் இடத்தினால நாம் எதை நினைக்கணுன்றத இந்த எபிரேயருக்கு நிருபத்தை ஆக்கியோன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அதனால் இந்த நினைவு நாள் ஆறுதல் ஜெப கூட்டத்தில் ஒரு சில பகுதிகளை தேவ செய்தி, ஒரு 3 சாட்சி, ஒரு சில ஊழியக்காரர்கள் ஜெபம், அதோடு கூட நம்ம சரியாக 8 மணிக்கு நிறைவு செய்ய போகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து அதன் பிறகு கொஞ்ச நேரம் நாம் ஆராதித்து அதன் பிறகு நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். செய்தி முடிந்த பிறகு நாம் சாட்சிகளை கேட்க போகிறோம். இப்போ நம்மத்தில் இருக்க பாஸ்டர் ஜான்சன் குமார் அவர்கள் வந்து இந்த நினைவு நாள் ஆறுதல் ஜெப கூட்டத்துக்காக ஜெபிப்பார்கள். அதன் பிறகு நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து போகலாம். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த நினைவு நாளில் ஆண்டவரை உடைய வேத வசனத்தை போதித்த தாயார் நிமித்தமாய் உடைய சமூகத்தில் நிற்கிறோம், உடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம். உங்களை நினைவு கூறும்படியாய் மாத்திரல்ல, எங்களுடைய முடிவும் ஒரு காலத்தில் இப்படியாக இருக்கும் என்று வேத வசனம் அநேக இடத்துல சொல்லுகிற பிரகாரமாக இந்த நாளில் வந்திருக்கிற எல்லார் மேலும் உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய ஆசீர்வாதம், உடைய தயவு, உடைய அனுக்கிரகம் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
தேவதாசர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஸ்தல போதற்காய் ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம், செபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றுகிறாய், தேற்றுகிறாய், சகல ஆறுதலின் தேவன் என்பதாக உம்மை புகழ்ந்து பாடும்படியாய் துதிக்கும்படியாய் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். மீதி இருக்கிற நேரத்தை உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஜெபித்ததான ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு 10 நிமிடம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற போதகர் பிராங்க்லின் ஐயா அவர்கள் வந்து இந்த ஆராதனையை நமக்கு நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அருமையான வேலையில் நம்ம விட்டு கடந்து சென்ற அருமையான தேவ ஊழியர் அம்மா அவர்களை நினைவு கூறும்படியாக இந்த நாளில் நாம் வந்திருக்கிறோம். நாங்கள் பழகின நாட்களில் அநேக காரியங்கள் சொல்லுவாங்க, ஆலோசனையாக மாத்திரமல்ல. நான் இப்படி குண்டா இருந்து உள்ளே வந்த சொல்லுவாங்க, பாஸ்டர் உடம்பு என்ன பண்ணோம் கம்மி பண்ண சொன்னேன். இது எங்கள் குடும்பத்துடைய பழக்கம். அநேக ஆலோசனைகளை அவங்க சொல்லுவாங்க. இப்போ அப்படி உட்காரும் பொழுதெல்லாம் அதெல்லாம் நம்முடைய கண் முன்னாக என்ன பண்ணுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய வேலையிலே அருமையான தாயாரை தன்னுடைய திட்டத்தின்படி அழைத்து கொண்டு போயிருக்கிறார். ஆகவே நாம் அவரிடத்துல கேள்வி கேட்க ஒன்ற முடியாது. நாம் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இதுவரையிலும் நம்மை மறவாமல் காத்த தேவன், நம்மை தொடர்ந்து நடத்தும்படியாக அருமையான பாஸ்டருக்காக இந்த ஊழியங்களுக்காக ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மறவாதபடி ஆண்டவரே எங்களை இதுவரையிலும் நடத்தினரே நமக்கு கொடான கோடி சொல்லும். மறவா உன்னை மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய தேவன் எல்லாம் சொல்லுவோமா, நம்மளை மறக்காத தேவன் மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய தேவன் மறவா அழைத்தவர் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா அழைத்தவர் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலோ மகிமையின் தேவன் உன்னை மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலோ மகிமையின் தேவன் உன்னை மறவா மகிமையின் தேவன் உன்னை மறவா. கரங்களை தட்டி சொல்லுமா, மறவா ஏசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா ஏசு மறவா உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. நம்ம அழைத்த தேவன் இந்த ஓராண்டு காலம் அருமையான மகனையும் அருமையான தேவ ஊழியரையும் அருமையான சபை பிள்ளைகளையும் கர்த்தர் அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுவரையிலும் உங்களுடைய கரம் இருந்து இந்த குடும்பத்தை நடத்தினதுக்காக, இதுவரையில் இந்த திருச்சபையை நடத்தினதுக்காக, இதுவரையில் உடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட நடத்தின எல்லா பாதைகளையும் நினைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நீ மறவாத தேவன் ராஜா. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை நீ நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே
நடத்திட மறவா, தரிசனம் தந்தவ மறவா, தாங்கியே நடத்திட மறவா, எப்பக்க நெருக்கங்க என்னை சூழ்ந்திட்டாலோ, எலியாவின் தேவன் நம்மை மறவா, எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலோ, எலியாவின் தேவன் நம்மை மறவா, எலியாவின் தேவனும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின தேவன் மறவா. ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையான மகனுக்கு தாயாராக இருந்து, அருமையான ஆண்டவர் அருமையான போதகருக்கு நல்ல தாயாராக இருந்து, அவர்கள் இருவரையும் அவர் நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாள் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நாம சகல ஆறுதலின் தேவன். அருமையான குடும்பத்தாருக்கு, சபைக்கு அவர் ஆறுதலாய் தேர்தலாய் நடத்தி வருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கம், எப்பக்க சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும், ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில, ஆறுதலற்ற நிலையில இருந்தாலும், நம்மை அழைத்த தேவன், நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தோம், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், நம்ம எதை இழந்தாலும், நம்ம விட்டு என்ன காரியங்கள் போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ மனுஷி அவர்கள் ஒவ்வொரு நாளும் பட்ட இங்க வடித்த கண்ணீர், ஒரு நாளும் கர்த்தர் அந்த ஊழியத்தை இன்னும் அவர்களுடைய தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக, இன்னும் ஆண்டவர் இந்த தரிசனத்தில் இன்னும் அநேகரை கொண்டு சேர்க்கும்படியாக, அவர்களுடைய எல்லா விதமான ஆவல்கள், ஆசைகள் ஆவற்றை கர்த்தர் வரக்கூடிய நாட்களை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்தவ மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. எல்லாம் சொல்லுவோமா? வாக்கு தத்தம் தந்தவ மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா, வானமும் பூமியும் நிலை மாறினாலோ, வானமும் பூமியும் நிலை மாறினாலோ, வார்த்தையை நிறைவேற்ற மறவா, வார்த்தையை நிறைவேற்ற மறாண்டு சொல்ல மாட்டவரே, மறவா ஏசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா ஏசு மறவா, நம்மை உருவாக்கிய தேவன் மறவார். ஹல்லேலூயா. அருமையான தேவன் ஒரு வருட காலம் இந்த குடும்பத்தோடு கூட நடத்தின காரியங்களை ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்னும் கர்த்தர் தொடர்ந்து அவர் நடத்தும்படியாக, இன்னும் அவரோடு கூட அவர் சகல நாட்களும் நம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி அவரோடு கூட நடத்தும்படியாக யாவரும் சேர்ந்து ஹல்லேலூயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா. இதுவரையிலும் உடைய கரம் இருந்து நடத்துறதுக்காக இந்த மேடையிலும் எங்களையும் உடைய கரத்தில் வைப்போம். எங்களையும் மறவாத தேவன். ஹல்லேலூயா. ஓ ரபாகா ஷகதனலதனரபா ரிக்கலனி ஆந்தனரி விக்கரதனரதனபா. இந்த வேலை காட்சி எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஓ ரபா பாபா பாபா. ஆண்டவரே, இதுவரையிலும் உடைய கரம் என்னை நடத்துறதுக்காக சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேராக. மறவாம நினைத்தீரையா, மனதார
நன்றி சொல்வே. இரவு பகலு என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலு என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் சொல்லுமாப்பா. நன்றி நன்றி ஐயா. இந்த திருச்சபையை நடத்தினேன், அருமையான குடும்பத்தை நடத்தினேன். ஹல்லேலூயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயாப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயாப்பா. எங்களை மறவாம நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இந்த ஓராண்டு காலம் உடைய பிள்ளைகளை நீ நினைத்து அவளை வழி நடத்தி அதை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் இன்னும் நீ எங்களை நடத்தி செல்ல போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. எல்லாரும் உட்காரலாம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கடந்து போகிறோம். ஆறுதல் நம்ம சொல்லலாம், நான் கொடுக்கறது யாரு தான்? வாயில் லேசாக சொல்லிடலாம், கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிடலாம். நான் நிலையான ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கிறவர் கர்த்தர். அது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான் ஆறுதல் படுத்த முடியும். அதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற கர்த்தருடைய தாசனை சிலுவின் அடிவாரத்தில் மறைத்து நம்மோடு கூட இடைபடும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் மணி ஐயா வந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஜெபிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அருமை தாயார் போதகரம்மா கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாலே ஆண்டவரே நிஜமாக இருந்தார்கள். இன்றைக்கு நிழலாய் காணக்கூடிய நிலைமையில் நாங்கள் வந்து இந்த நினைவு நாளை நீர் ஆண்டவரே எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறீர். இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு ஆறுதலின் கூட்டத்தை எங்களுக்கு ஆறுதலாய் கொடுத்து ஆண்டவரே பாதிக்கப்பட்ட உள்ளங்கள், இதை பார்த்த உள்ளங்கள், அந்த அம்மாவோடு உறவாடின உள்ளங்கள் நிறைய உண்டு ஆண்டவரே. அவர்களை ஆறுதல் படுத்துகிற அநேகர் இருக்கலாம். நீர் ஆறுதல் படுத்த விட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒரு ஆறுதலின் செய்தியை கேட்க தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற மகனை எடுத்து உபயோகப்படுத்தும், எங்கள் செவிகளை திறந்தரலும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபித்ததான ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பெத்தானியா கிறிஸ்துவன் சபையினுடைய போதகர், கனகமா சத்திரம் பகுதியில், திருத்தணி பகுதியில் ஊழியம் செய்கிறதான போதகர் சுந்தரராஜா வந்து இப்போது நம்மோடு கூட
கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாள் ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திலே பங்கு வேற கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிலர் இங்கே என்ன பார்த்துருப்பீங்க, இந்த திருச்சபையில் ஆரம்ப கால விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், புதிதாய் வந்த விசுவாச பிள்ளைகளுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சில நேரங்களில் போதகரவங்க சாட்சிகளை சொல்லியிருக்கலாம். பாஸ்டரும் நானும் இணைந்து வேதாகம கல்லூரியில் படித்து அங்கேயே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து சென்னை பகுதியில் வந்து சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள். ஊழியத்தை நிமித்தமாக நான் ஒரு பகுதி கடந்து போயிட்டேன். அவர் இந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஆனாலும் கூட எங்களுக்குள்ளாக அந்த அன்பு ஐக்கியமும் எப்போதும் ஆரம்ப காலத்தில் இருந்தது போல இதுவரைக்கும் இருந்து வருகிறது. தனித்தனியே ஊழியம் செய்தாலும் ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகிறோம். இந்த நாளிலே இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தில் நினைவு நாளிலே என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து ஆயத்தப்பட்டது ஒரு 3 தலைப்புகளிலே நான் எடுத்தேன். ஆனால் இப்போ நான் பேச போகிற அந்த தலைப்பின் வழியாக, அந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் என்னை நடத்தினார். சில நேரில் இந்த வசனத்தை கூட இந்த நாளில் பேசுவாங்களா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். வேத வசனத்தை அங்கே பேசுகிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். என்னை விட சத்தியத்தை அதிகமாக போதிக்கிற ஐயா அவங்க ரொம்ப சத்தியத்தை போதிப்பாங்க. வசனத்தை பகுத்து போதிக்கிற அண்ணன் டேவிட் அண்ணன் இருக்கிறாங்க. மற்ற மூர்த்த ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னு தெரியாது இந்த நினைவு நாள் கூட்டத்தில் அடியன் பேரில் சீட்டு விழுந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு வேத பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். இந்நாட்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அல்லது புற ஜாதிகளாக இருக்கட்டும், இந்த மரணத்தை குறித்து பல கேள்விகள் எழும்புகிறது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பல சூழ்நிலைகளை எழுப்புகளை சந்தித்து தான் வந்திருக்கிறோம். சில நேரங்களில் உடன்பிறப்புகளை நாம் இழந்திருக்கிறோம், பெற்றோர்களை இழந்திருக்கிறோம், நண்பர்களை இழந்திருக்கிறோம், தன் துணைகளை இழந்திருக்கிறோம். இழப்பில்லாத வீடுகள் இல்லை. இந்த மாதிரி கூட்டங்களில் வரும்போது நம்ம அவைகள்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படி நினைவுக்கு வரும்போது சில நேரங்களில் நமக்கு அது வேதனை தரக்கூடிய அல்லது துக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர்களையும் அம்மா அவர்களையும் அதிக ஆண்டுகளாக எனக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள், ரொம்ப அதிகமாக என்ன நேசிக்கக்கூடியவர்கள். இங்கே வரும்போது அவர்கள் இல்லை என்று நினைக்கும்போது மனதளவில் அது ஒரு பெரிய பாதிப்பையும் வேதனையும் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய நீதியிலே நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் மாற்றிக்கொள்ள முடியாது. சில நேரங்களில் அதனுடைய போக்கிலே நம்ம விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. ஓராண்டு கடந்து போனது எப்படி என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சிலருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பாசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றும். அவன் சொல்லம்மா, எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது தான் வேதம் சொல்லுகிறது. அந்தந்த காலத்தில் அது நடந்தே தீரும். சரி, ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். வேத புத்தகத்தில் அதிக ஞானம் பெற்று தேவ ஞானத்தை பெற்ற தேவ மனிதனாகிய சாலமும் பிரசங்கின் புஸ்தகத்தில் ஒரு வாக்கியத்தை இப்படி எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆதலால் நல்ல பின்னும் உயிரோடு இருக்கிற நம்மை விட, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே நம்மை விட, காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியம் அப்படின்னு சொல்லுகிறது. எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு காரியம், மரணத்தை வேதம் மாத்திரமே பாக்கியம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது கிடையாது. ஆனால் மரணம் பாக்கியம் அப்படின்னு சாலமோன் தேவ ஞானத்தை பெற்றவர் சொல்கிறார். அவர் மாத்திரம் சொல்லலை, அவர் மாத்திரம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவருடைய ஞானத்தினால ஏதோ சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இடத்துலையும் கூட சொல்லுகிறது, 7ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் நம்முடைய பிறந்த நாளை விட மரண நாள் நல்லதுன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார். ஆமென் சொல்லம்மா, சத்தமாக சொல்லம்மா. ஐயா, ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறது நல்லது. ஒரு குறைவான சம்பளத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான சம்பளத்தில் போகிறது நல்லது. ஆனால் பிறந்த நாளை விட மரண நாள் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அது பாக்கியன்னு சொல்கிறாரு. இதை விட பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்போது ஆவியானவரே ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், போதும் அல்ல சொல்லம்மா, சத்தமாக சொல்லம்மா. மரணமே நமக்கு பாக்கியத்தை தரும் என்று சொன்னால், எந்த மரணம் பாக்கியத்தை நமக்கு தருகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மரணத்தை தழுவி கொண்டவர்கள், மரணத்தை சந்தித்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லி மரணத்தையே பாக்கியமாக கருதுகிறது. நமக்கெல்லாம் மரணம் என்று சொல்லும்போது கண்ணீர், வேதனை. ஏன்னா மாமிசத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய உறவுகளை பிரியும் போது, நண்பர்களை பிரியும் போது தாங்க முடியாத ஒரு வேதனை மாமிசத்தில் கொண்டு வருகிறது. எல்லாருக்கும் இயற்கையாக அது நமக்கு கண்ணீரையும் துக்கத்தையும் வேதனையும் தரக்கூடிய ஒன்று தான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆவியானவர் ஒரு மரணத்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாருமே இந்த உலகத்தில் மரிக்கிறவர்கள் தான். ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், இருக்கிறவனாக இருக்கட்டும், இல்லாதவனாக இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த மரணம் என்பது பிறந்த குழந்தைக்கும் வருகிறது, வாலிப பருவத்திலும் வருகிறது, முதிர் வயதிலும் வருகிறது. அல்லேலூயா. மனிதனுடைய மரண நாட்கள் எப்பொழுது என்பது யாருக்கும் தெரிகிறது கிடையாது, தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்முடைய மரணம் எப்போது என்பது நமக்கு தெரிகிறது இல்லை. இன்னொன்றும் கூட நமக்கு தெரியாது. என்ன தெரியுமா? இயேசு எப்போ வரப்போகிறார் என்பது நமக்கு தெரியாது. அப்போது எவ்வளவு ஞானம், எவ்வளவு திறமை, எவ்வளவு புத்திசாலித்தனங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட, வேதத்தை முழுவதுமாக கற்று அறிந்திருந்தாலும் கூட, அந்நிய பாஷைகளை பேசினாலும் கூட, ஆவின் கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டாலும் கூட, மனித வாழ்விலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரணம் எப்போது என்பது நமக்கு தெரிகிறது கிடையாது. அது தெரியாமல் போனாலும் அதற்கு விலகி நம்மால் வாழ முடியாது. ஆமென் சொல்லமா, சத்தமா சொல்லமா. ஆக எனக்கு அரிமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாக கேள்வி கேட்கிறோமே, ஏன் இந்த மரணம் வரணும், எதற்கு மரணம் சந்திக்கப்படுகிறது, எதற்கு அப்படின்னு புறஜாதிகள் கேட்டால் பரவாயில்ல. ஆனால் திருச்சபைக்குள்ளாக இருக்கிற திருச்சபை மக்களே இதுக்கு விதமான கேள்விகளை கேட்குறாங்க. சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டுக்கு உடம்பு சரியில்லைனா, பாஸ்ட்டுக்காக உடம்பு சரியில்லை, பாஸ்ட்டுக்கு உடம்புலாம் சரியில்லாமல் போகுமா, அவருக்கு ஜுரம் வயிற்று வலிலாம் வருமானு கேட்குறாங்க புறஜாதிகள். தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாது போச்சு அப்படின்னா பாஸ்டர் யார், பாஸ்டர் அம்மா யார் சொல்லுங்க? எல்லாரும் மனிதர்கள் தான். சக மனிதர்களுக்கு என்ன வருகிறதோ அது எல்லாமே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. அதே போல மரணமும் எல்லாருக்கும் சகஜமாக வரக்கூடிய ஒன்று. ஆகினால இவ்விதமான கேள்விகள் கேட்குறாங்க. ஆண்டவருக்காக பக்தியாக ஊழியம் செய்தார்களே, ஆண்டவருக்காக என்னென்னோ காரியங்களை செய்தார்களே, அநேக அவர் மூலமாக அற்புதங்கள் நடந்ததே, அநேகர் அவர் ஜெபம் பண்ணும்போது அநேகர் சுகமடைந்தார்களே, அவர் பாஸ்டுக்கு கிருபை வரங்களை பெற்றவர், அநேகருக்கு அவர் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், அநேகர் வியாதியிலிருந்து சுகம் அடைந்திருப்பாங்க, அநேகர் மரண கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க, அநேகர் பில்லி சூன்யத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. இப்போ நமக்கும் ஒரு கேள்வி, ஏன் பாசமாக்கு ஜெபம் பண்ணால் ஏன் நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வியும் கூட வருது இல்லைங்களா? ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்புறம் ஜெபம் பண்ணி மரணத்தை தடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கூட வருகிறது. ஆனால்
அவரவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மரண நாளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கடந்த ஆண்டிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் என்று சொன்னால் தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்லமா, சத்தமா சொல்லமா, அது தேவனுடைய சித்தம். தேவன் அவர்களை தம்மோடு இருக்கிறதுக்கு அழைத்து கொண்டார். ஆமென் சொல்லமா. நமக்கெல்லாம் உலக பிரகாரமாக சொல்லும்போது அது மரணம் அப்படின்னு சொல்லுகிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அது மரணம் கிடையாது, நித்திரை. ஆமென் சொல்லமா, சத்தமா சொல்லமா, நித்திரை என்று சொல்லப்படுகிறது. ஆகினால் எனக்கு அரிமான தேவனுடைய ஜனமே, இந்த மரணம் பாக்கியம் அப்படி என்று சொன்னால், இந்நாட்களிலே கடந்த ஆண்டிலே இந்த உலகத்தில் இருந்த பாஸ்டம்மா அவர்கள் இந்த நாளில் இந்த பூமியிலே நம்முடைய கண்ணெதிர்க்கே இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு கூட இளைப்பாறுகிறார்கள். அது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அப்போ மரண பாக்கியம் என்று சொன்னால் யாருக்குன்னா அங்கே வந்திருக்கிற நமக்கு அல்ல. இப்போ ஏற்கனவே மரித்து காலம் சென்று தேவ சமூகத்தில் போயிருக்கிறார்களே அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென் சொல்லமா, சத்தமா சொல்லமா. ஆக எனக்கு அரிமான ஏன் அநேக நேரங்களிலே இவ்விதமான கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாத இருந்தார்கள். யாரு? இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள், இயேசுனுடைய போதனைகளை கேட்டு அவர் பின்பற்றினவர்கள். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு துக்கத்திலே மூழ்கியிருந்தார்கள். ஏன் துக்கத்திலே மூழ்கியிருந்தார்கள்? அது காரணம் என்னன்னா, இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார் என்பதை அவர் போதித்தும் கூட, அந்த போதனை கேட்டும் கூட அதை அறியாதபடி மறந்திருந்தபடினாலே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அதை குறித்து வேதனைப்பட்டார்கள், பயந்தார்கள், கலங்கினார்கள். காரணம், இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டியது இருக்கிறது என்பதை அவர்கள் இன்னும் என்ன செய்யலையா சொல்லுங்க, தெரியல, அறியவில்லை. இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார் என்பதை அறியாததனால அவர்கள் துக்கப்பட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்தார்களாம். இன்றைக்கும் கூட நாம் செய்கிற காரியம் அதுதான். ஏன்னா அநேக நேரங்களிலே மாமிசம் பலவீனம் உள்ளதுதான். இந்த மாமிசம் நமக்கு நிச்சயமாக கண்ணீரை கொண்டு வருகிறது, வேதனை கொண்டு வருகிறது, துக்கத்தை கொண்டு வருகிறது. ஆனாலும் கூட வேதத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை விளங்கி கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையில் அதை கடந்து வர முடியும். ஆமென் சொல்லமா. அந்த துக்கத்தை கடந்து வர முடியும், அந்த வேதனைகளை கடந்து வர முடியும், அந்த இழப்புகளை கடந்து வர முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால், சத்தியத்தை நாம் அறியவில்லை என்று சொன்னால், அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நான் துக்கத்தில் என்ன பண்ணிடுவேன், முழுகிடுவேன். அநேக நேரங்களிலே அநேகரை நாம் பார்க்குறோம். சில வீடுகள் இப்படிப்பட்ட இழப்புகள் வரும்போது, பிள்ளையோ இழக்கும்போது, இல்லை கணவனை இழக்கும்போது, இல்லை மனைவியை இழக்கும்போது, இல்லை உடன்பிறப்புகளை இழக்கும்போது சிலர் அதிலிருந்து மீண்டு வரதே கிடையாது. சரிங்களா? அநேகர் நோயாளியே மாறி போகிறாங்க. அநேகர் என்ன மன நல பாதிக்கப்பட்டு சுய நினைவில்லாதபடி போகிறாங்க. ஏன்னா அந்த சத்தியத்தை அறியாததுனாலே அவர்கள் அந்த துக்கத்திலே முழுகி தன்னையே என்ன பண்ணுறாங்க தமிழ் சில நேரங்களில் அடித்து கொள்ளுகிறார்கள். ஆமென் சொல்லலாமா? ஸோ இந்நாட்களிலே அருமையான போதகர் அவர்கள் தன்னுடைய துணைவியாரை இழந்து ஓராண்டு காலங்கள் அவைகளை கடந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் உள்ளத்தில் வேதனை இல்லை என்பது அல்ல, துக்கம் இல்லை என்பது அல்ல. பாஸ்டர் அவர்களுக்கும் சரி, தம்பி இமானுக்கும் சரி, இவர்களெல்லாம் அந்த சூழ்நிலைகளை எப்படி கடந்து ஓராண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனை அறிந்து சத்தியத்தை அறிந்திருக்கிறபடினாலே, அந்த சத்தியம் விளங்கி புரிந்திருக்கிறபடினாலே
அதில் இருந்து அவர்கள் மீண்டு வருகிறதுக்கு தேவன் துணையாக நின்றார். தேவன் துணையாக நின்றபடினால இந்த ஓராண்டுகளை கடந்து இன்றைக்கு வந்து அவள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கு அது ஏதுவாக மாறி போனது. அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் சத்தியத்தை அறியாததனாலே, இயேசு உயிரோடு கூட எழுந்துக்க போகிறார் என்பதை அது விளங்காததனாலே, இயேசு கிறிஸ்து மரித்ததை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்தார்கள்? கலைஞனால். இன்னும் கூட நாம் அப்படித்தான் அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட இழப்புகள் வரும்போது நம்ம நினைக்கும் போதெல்லாம் கலங்கி நம்ம ஏங்கி துக்கித்து அழுகிறதை நம்மால் உணர முடியும். ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? சரி, ஆகினால எனக்கு அரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக திருச்சபைக்குள்ளாக இருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, மரணம் என்பது எல்லாருக்கும் நிச்சயம் உண்டு. ஆனால் அந்த மரணம் எப்போது பாக்கியமாக்கப்படுகிறது? எல்லாருக்கும் மரணம் வருகிறது. ஆனால் மரணமே எப்போது பாக்கியமாக்கப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிந்து, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தை விட்டு போகிறவர்களுக்கு மாத்திரம்தான் மரணம் பாக்கியமாக்கப்படுகிறது. அருமையான பாஸ்டம் அவர்கள் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் கூட ஆண்டவரை அறிந்து கொண்டு, அவரை பற்றி கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு, அவருக்காக சாட்சியாக வாழ்ந்து இந்த பகுதியிலே வந்து குடும்பமாக சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை திருப்பணிகளை செய்து இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இல்லை என்கிறது ஒரு பெரிய இழப்பு. அவர்கள் இல்லை என்பது குடும்பத்துக்கு வேதனை. ஆனாலும் கூட ஒன்று, அவர்கள் இயேசுவை அறிந்து கர்த்தருக்காக திருப்பணிகளை செய்து கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு அவர்கள் தேவ சமூகத்துக்கு கடந்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா. அதனால அவர்களுடைய அந்த மரணம் பாக்கியம் பெற்றதாகவே இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? ஸோ இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல நான் விரும்புகிறேன். பாஸ்டமா அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், மரணம் பாக்கியமாக மாறி போனது. ஆனால் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற நமக்கும் ஒரு நாளிலே என்ன உண்டு தெரியுமா? ஆமென். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்பித்துக்கொள்ள வழியும் கிடையாது. ஆமென் சொல்லாம ஒருவேளை மரணத்தை சில நேரங்களில் என்ன பண்ணலாம் தெரியுமா? அப்படி கொஞ்சம் தள்ளி போடலாம். ஆகினால தள்ளி போயிடுச்சு, இதோட வராது என்பதால நிச்சயமா நமக்கு உண்டு. அப்படி ஒருவேளை நம்ம மரணத்தை தழுவும் போது 100 ஆண்டு வாழட்டும். நம்ம 100 ஆண்டு காலம் எல்லாரும் வாழும்படியாக வாழ்த்துகிறேன். 100 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாலும் வாழ்த்தினாலும் கூட நிச்சயமாக மரணம் ஒரு நாளிலே உண்டு அப்படின்னு சொன்னா, அப்படி ஒருவேளை நம்ம சந்திக்கும் போது அந்த மரணம் பாக்கியம் பெற்றதாக இருக்குமா? ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? அந்த நிச்சயம் இருக்கிறதா? இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் அந்த நிச்சயம் இருக்கிறது. எப்போ மரணம் வந்தாலும் அந்த மரணம் எனக்கு பாக்கியமாக்கப்படும் என்று சொல்லி, ஒருவேளை இந்த நாளிலே இயேசுவை அறியாதபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை மரணத்தை சந்திக்கும் போது அந்த மரணம் பாக்கியமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்நாட்களிலே இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது, இயேசுவின் பிள்ளையா நம்ம மாறும்போது, நான் சொல்றது மதம் மாற்றத்துக்கு சொல்ல, மனசை மாற்றத்துக்கு சொல்றேன். நம் மனதை மாற்றி இயேசுவுக்கு தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுக்கும் போது, இயேசுவின் உள்ளத்தில் வரும்போது அந்த வாழ்க்கை தான் பாக்கியமாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? எனக்கு அந்த பாக்கியம் இருக்குதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஆகினாலே அவர்கள் உயிர்த்தெழுதலை அறியாததனாலே வேதனைப்பட்டார்கள். இன்னும் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15:3-4 வசனங்கள். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி, ஆமென், நல்லா கவனிங்க போதும்.
கிறிஸ்துவை குறித்து நம்ம கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள், அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. சர்வ வல்லமுள்ள தேவன் மனிதனாக வடிவெடுத்து கிறிஸ்து என்கிற அந்த பெயர் அந்த பூமிக்கு வந்தார், மனுஷனாக வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலங்கள் 33 ஆண்டுகள். ஆனால் அவர் மரணத்தை சந்தித்தார். ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மாமிசத்தில் வந்தார். மாமிசத்தில் வந்த ஒவ்வொருவருக்கு என்ன உண்டு தெரியுமா? மரணம் உண்டு என்பதை. இயேசுவானவர் மரித்தார் என்பது உண்மை, எல்லாரும் அறிந்தது ஒன்று. ஆனால் அதோடு கூட அல்ல, இயேசு மரித்தது மாத்திரமல்ல, இயேசுவை அடக்கம் பண்ணினது மாத்திரமல்ல, அடுத்து இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட, ஒரு அலையில சொல்லமா, ஒரு சத்தமா சொல்லமா, இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற அந்த பகுதி கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்களுக்கு, மரணத்தை சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அவங்க அதோடு மரித்து மண்ணுக்கு போனாலும் கூட அவர்களுக்கு உயிர் மீட்சி உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. அவங்க உயிர்த்தெழ போறாங்க. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆனா நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. எப்ப தெரியுமா? சொல்லுங்களேன். நாளைக்கா? சொல்லுங்க, ஏதாவது வருஷம் சொல்லுங்க. சொல்லுங்க எப்போ நம்மளை, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்களுக்கு எப்போ உயிர் அடைய போறாங்க, உயிரோடு கூட எழுந்திருக்க போறாங்கன்னா, இயேசு எப்போ வரப்போகிறாரோ அப்போ. ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? அப்போ மரித்தவர்கள் மரித்ததோடு மண்ணில் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு நாளிலே உயிரோடு கூட எழும்பி என்ன பண்ண போறாங்க? வரப்போகிறார்கள். ஆகையினாலே அந்த மரணம் பாக்கியம் அவர்கள் உயிரோடு கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எழுந்திருக்க போறாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இயேசு வரும்போது முதலாவது கிறிஸ்துவுக்குள், ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? முதலாவது இயேசு வரும்போது முதலாவது யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரணத்தை தழுவி இருக்கிறார்களோ, மரணத்தை சந்தித்து இருக்கிறார்களோ, அவர்கள் குழந்தையோ வாலிபர்களோ முதியோரோ யாரானா இருக்கட்டும், ஆனால் அவர்களுக்கு முதலாவது உயிர்த்தெழுதல். ஆமென் சொல்லும் பார்க்கலாம், சத்தமா சொல்லும் பார்க்கலாம். நம்முடைய உறவுகளை இழந்திருக்கிற நாம, நம்முடைய சொந்தங்களை இழந்திருக்கிற நாம, நம்முடைய துணையை இழந்திருக்கிற நாம, நம்முடைய பெற்றோர்களை இழந்திருக்கிற நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஒரு நாளிலே கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் உயிரோடு கூட, ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? ஆக உயிரோடு கூட நம்ம எழுந்திருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கால தாமதமாகலாம், நிச்சயமா இயேசு வரப்போகிறது உண்மை, அதை தடை பண்ணி இருக்க போகிறது கிடையாது. ஒரு நாளில் வருவார். ஆனால் அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆமென் சொல்லலாமா? இப்போ நமக்கு கொஞ்சம் ஆறுதல் என்னன்னா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமா இயேசு வருவார். இயேசு எப்போ வருவாரோ அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிற, காலம் சென்று கடந்து போன ஆண்டில் மரித்த பாஸ்டம் அவர்களும், சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார் என்பது நம்புறோமா? இயேசு வருவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கா? இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற நம்பிக்கை இருக்கா? ஆமென் சொல்லமா? இயேசு உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்கிற நம்பிக்கை உண்டு என்று சொன்னால், இயேசு நிச்சயமா வரப்போகிறார் என்பது நிச்சயம். இயேசு நிச்சயமா வரப்போகிறார் என்பது நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் நிச்சயம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆகையினாலே நம்ம மரணத்தை கிறிஸ்தவர்கள் தழுவி கொண்டாலும் சரி, அது ஒரு நாளில் இயேசு வரும்போது அவர்கள் உயிரோடு கூட என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். ஆக முதலாவது எழுந்திருக்க சாக்கியத்தை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு பகுதி கூட வாசித்தல, அந்த வசனத்தை முழுச 4 கூட வாசித்துருங்களேன். நல்லா கவனிங்க. வேத வாக்கியங்களின்படி வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான் நடந்திருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வேதம் என்ன சொல்லுது அதான் நடந்தது. அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் என்ன சொன்னதோ அதுதான் நடந்தது. அல்லேலூயா சொல்லமா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ்கிற விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் வேதம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ அது நடந்தேறுமே தவிர அது ஒரு நாளும் தடைப்படாது. ஆமேன்.
கிறிஸ்துவுக்கு வேத வாக்கியம் எப்படி நிறைவேறினதோ அதுபோல கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில வேத வாக்கியத்தின்படி நமக்கு நடந்தேறும். அல்லேலூயா சொல்லமா, இன்னும் சத்தமா சொல்லமா. அதே வெளிப்படுத்தின விசேஷம் பண்ணி 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கொஞ்சம் வாசித்தலாம். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். நல்ல கவனிங்க, முதற் பலனானவர் கிறிஸ்து. யாரு முதலாவது எழுந்திருந்தது மரணத்தை மேற்கொண்டு? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. முதல் பலன் அவர் தான். உயிர்த்ததுல முதல் பலன் அவர் தான். அவர் தான் மரித்தார், அவர் தான் உயிரோடு கூட என்ன பண்ணாரு? தேவனாகிய கர்த்தர் எழுப்பினார். ஆமென் சொல்லலாமா? இரண்டாவது பலன் யாருக்கு? இப்போ வாசிங்க. பின்பு அவர் வருகையில், நல்லா கவனிங்க, இது யாரு? அவருடையவர்கள், அவரை பற்றி கொண்டவர்கள், அவரை விசுவாசித்து வாழ்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடையவர்கள் என்று சொன்னால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பற்றி கொண்டு விசுவாசித்து வாழ்கிற விசுவாச பிள்ளைகள் தான் அவருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லலாமா? அப்போ நீங்களும் நானும் யாரு? அவருடையவர்கள். ஏற்கனவே உலகத்தை விட்டு கடந்து போனார்கள் சார்ந்தவர்கள், அவர்கள் யாரு? அவருடையவர்கள். அல்லேலூயா சொல்லமா. காலம் சென்று மரணத்தை தழுவி கொண்டவர்களா இருந்தாலும் சரி, அல்லது இனிமேல் மரிக்க போகிற ஒரு சூழ்நிலை வந்து மரணமே நம்மை சந்தித்தாலும் சரி, நமக்கு நிச்சயமாக என்ன உண்டு தெரியுமா? சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் உண்டு. ஆமென் சொல்லமா? ஆமென் சொல்லமா? உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டு. ஆகினாலே மரணமே நம்ம சந்தித்தாலும் அந்த மரணம் நமக்கு என்ன மாற்றப்படுகிறதுனா பாக்கியமாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லமா? ஆக இந்த மரணம் பாக்கியம் எப்பன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை பற்றி கொண்டு விசுவாசித்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் மரணம் பாக்கியமாக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவுக்காக சாட்சியா நின்று அநேக வியாதிகள் மத்தியில் இருந்தாலும் கூட, அநேக பலவீனங்கள் சரீரத்தில் இருந்தாலும் கூட, அநேக கஷ்டங்கள் பாடுகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி கிறிஸ்துவுக்காக ஓடின ஓட்டம் ரொம்ப அதிகம். பாசம் அவங்க அல்லேலூயா சொல்லமா. அநேகருக்கு தான் பலவீனப்பட்டிருந்தாலும் கூட அநேகருக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்திருக்கிறாங்க. தன்னால முடியாமல் போனால் அடுத்தவர்களை சந்தித்தவர்களுக்காக உதவி செய்கிற குணமுடைகளாக வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லமா, சத்தமா சொல்லமா. ஆக கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்ந்து சாட்சியாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. ஆனா ஒன்று இந்த உலகத்துல இல்லை, ஆனால் அவளுடைய நினைவுகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா சொல்லமா, சத்தமா சொல்லமா. அநேகருக்காக அவங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, அநேகருக்காக அநேக நாள் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? பவுல் சொல்றாரு, நான் பலவீனனா இருந்தாலும் பலவானா என்ன பண்றேன், இருக்கிறேன், நம்புறேன் அப்படின்றார். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அநேகர் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்றார். பவுல் எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா, எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஆனால் அநேகர் என்னால் ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற முடியும். நான் பலவீனம் தான், ஆனால் அநேகரை பலவான்களை என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஆமென் சொல்லலாமா? அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் கூட, அந்த பாடுகள் மத்தியிலையும் கூட, அந்த நிந்தைகள் அவமானம் மத்தியிலையும் கூட கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்ந்து இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனை பாசமாக விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் இப்போது நம்மோடு கூட இல்லை, ஆனால் அவருடைய நினைவுகள் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கை சாட்சிகள் இன்றைக்கும் நம் நினைவில் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா சொல்லமா. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ அவருடையவர்களாக இருக்கிற நாம எல்லாருக்கும் என்ன உண்டு தெரியுமா? ஒரு உயிர் மீட்சி உண்டு என்பதை நம்ம அறிந்துவிடக்கூடாது. பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், நல்ல அவருடைய மரணத்திற்கு ஒப்பான என்னது, அது என்னது? நான் அவரையும்
அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நான் அவருடைய இருக்கணும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாடுகளோடு கூட ஐக்கியத்தோடு கூட நான் வாழ வேண்டும். அதற்கு என்ன தகுதி? நமக்கு அந்த தகுதி எப்போ நமக்கு வருகிறதுன்னு சொன்னால், மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை நம்ம தழுவி கொள்ளும் போது. அது என்னது மரணத்துக்கு ஒப்பான மரணம்? அதுதான் ஞானஸ்தானம். ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? அதுதான் ஞானஸ்தானம். இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுத்தது போல ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு, அப்போ மரணத்துக்கு ஒப்பான மரணம் என்னன்னா, நான் பாவத்துக்கு மரிக்கும் போது நான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் பரலோகத்தை பற்றி கொள்ளுகிறதுக்கு உண்டான அந்த மரணத்தை நான் சந்திக்காதபடி நான் கடந்து போகிறேன். இன்னைக்கு இயேசு மரணத்தை ஜெயித்தா அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு மரணத்தை என்ன பண்ணாரா? அப்படின்னா நமக்கு மரணம் எப்போ ஏன் வருது? எந்த மரணத்தை ஜெயித்தாரு? இயேசு எந்த மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னா, ஆவிக்குரிய நிலையிலே கிறிஸ்துவன் மரித்து போகிறான் பாருங்கள், அந்த மரணத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஜெயித்தாராம். அல்லேலூயா சொல்லம்மா. இப்போ அதான் வாசிக்கிறோம், மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு, நல்லா கவனிங்க, நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புகிறதுக்கு நான் தகுதியாகும்படி, அந்த தகுதி அது கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவது எழுந்திருக்கக்கூடிய அந்த தகுதி, அந்த சாக்கியத்தை நான் எப்போ பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு எப்போ கிடைக்கிறதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் பாவத்திற்கு செத்து நீதிக்கு அவன் பிழைக்கும் போது, கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழும்போது, கிறிஸ்து உடையவனாய் இருக்கும்போது, கிறிஸ்து உடையவனாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அந்த உயிர் தேடல் எனக்கு கிடைக்கிறது. ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? அப்படி இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவது எழுந்துக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சபைக்கு வந்து போறதுனால அது கிடைக்காது, கையில பேதம் இருக்கிறதுனால கிடைக்காது, இல்லை யாரோ ஒரு பாஸ்டர் வந்து ஜபம் பண்ணுறதுனால கிடையாது. ஜபம் பண்ணால் வியாதி போகும், ஜபம் பண்ணால் பிசாசு போகும், ஜபம் பண்ணால் கடன் தொல்லை மாறும், ஜபம் பண்ணால் பிரச்சனை மாறும். ஆனால் ஜபம் பண்ணால் பரலோகம் உனக்கு கிடைக்காது. அவன் சொல்லாம, ஒருவேளை நான் ஜபம் பண்ண உடனே நீ பரலோகம் போயிட்டீங்கன்னா அப்படி போக முடியாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. வேதம் அப்படி சொல்லலை. ஆக யார் மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை சந்திக்கிறார்களோ, யார் ஒருவர் பாவத்துக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விலகி பாவத்துக்காக மரித்து ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவை பற்றி கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன உண்டு தெரியுமா? முதலாவது உயிர்த்தெழுதல் பங்கு உண்டு. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு இந்த காலவெளியிலே ஒருவேளை நீங்கள் அநேக முறை சபைக்கு வந்திருக்கலாம், அநேக முறை நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஒருவேளை உள்ளவும் இருக்கலாம், இல்லை வெளியும் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியும், பைபிளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்காதபடி, இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதபடி நமக்கு உயிர் தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவீங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க. ஆமென் சொல்லலாமா? அப்போ அந்த பாக்கியம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது போலவே மரணத்துக்கு ஒப்பான மரணம். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக யாரெல்லாம் இயேசுக்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. ஆமென் சொல்லலாமா? அவர்களுக்கு தான் மரணம் பாக்கியமாக கருதப்படுகிறது. அல்லேலூயா சொல்லமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை கரிமான கர்த்தரோடு பொருளிலே நீங்களும் நானும் யாராக இன்றைக்கு இருக்கிறோம்? இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? உள்ளத்தில் இயேசு வாசம் பண்ணுகிறாரா? கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளும். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி உள்ளத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னு சொன்னால், அந்த இயேசுவை உங்களால் ஏற்றுக்கொள்ளுகிறது ஏதோ ஒருத்தர் தடையாக இருக்கிறதுன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு தருணம், இது கட்டாயம் அல்ல. ஆனால் நீங்கள் அந்த சாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த பாக்கியம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இப்பொழுதே காலம் தாழ்த்தாதபடி உள்ளத்திலே இயேசுவுக்கு மாத்திரம் இடம் கொடுத்தால் போதும். இயேசுவே வாரும் உள்ளத்தில் என்று சொல்லி சொன்னால் போதும்.
அந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வருவார். அவர்தாமே உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் கழுவி சுத்திகரித்து உங்களை நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றி தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, அவருடைய மகளாக அவர் உங்களை அங்கீகரித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆக கடந்த நாட்களில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் தெய்வ சமூகத்தில் இலைப்பாரி கொண்டிருக்கிற பாசமாக கிடைத்த அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் உங்களுக்கும் அது கிடைக்கும். ஆமென் சொல்லாமா? அதை சொல்லிட்டு போகிறது தான் இங்கே வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வழியிலே வரிமான பாசமோடைய அந்த மரண அந்த நினைவு நாள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலங்களும் யாவரும் அறிந்திருக்கிற ஒன்று. ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. அவள் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பேசி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? சத்தமாக சொல்லலாமா? ஆகினால் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற பாசமாய் போல நீங்களும் நானும் அந்த பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்காக நீங்கள் வாழும்போது நமக்கு மரணம் சந்திக்கும் போது, அல்லது இயேசு கிறிஸ்து வரும்போது, ஒன்று மரணத்தை நம்ம சந்திக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இயேசு என்ன செய்யணும்? ஆமென் சொல்லமா? சத்தமாக சொல்லமா? ஆக இயேசு கிறிஸ்து வரும்போது நம் மரணத்தை சந்திக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்யப்படுவோமா? சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஆமென் சொல்லமா? யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? உயிரோட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்வார்களா? அப்படி இல்லை. ஆமென் சொல்லமா? சத்தமா சொல்லமா? அப்போ அப்படியே நம்ம மரணத்தை ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருந்து ஆண்டவரே வந்து விடுவார் என்று சொன்னாலும் கூட இயேசு வரும்போது நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உயிரோடு கூட என்ன செய்வாராம்? அவர் எடுத்துக்கொள்வாராம். ஆமென் சொல்லம்மா? ஆமென் சொல்லம்மா? அப்போ அவருடைய வருகையில் நாம் பங்கு அடைகிறதுக்கு நாம் ஸ்லாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பாக்கியத்தை நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழும்போது இயேசு திரும்ப வரும்போது நம்முடைய வருகையில் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென் சொல்லமா? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது நாம் இயேசுவோடு கூட என்ன செய்வோம்? வாழுவோம். ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 14-13 மட்டும் வாசிங்க, நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க பார்க்கலாம். எது பாக்கியம்னா, இப்போ அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஆமென் சொல்லாமா? இலைப்பாரி கொண்டு இருக்கிறார்களாம். இலைப்பாறுதல். ஏன்? இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற வரைக்கும் கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதையே நாம் சுற்றி கடந்து கொண்டே போய்கிட்டே இருக்கணும். ஆனால் எப்போ நாம் தேவனுடைய சமூகத்துக்கு அங்கே போகிறோமோ அப்போது அங்கே என்ன இல்லைன்னு தெரியுமா? கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, துயரமும் இல்லை, அழுகையும் இல்லை. அவன் சொல்லாமா? அங்கே மரணமும் இல்லை. வேதம் சொல்லுது நித்திய காலமாக நம்ம யாரோடு கூட இருப்போம் என்று சொன்னால் இயேசுவோடு கூட. ஆமென் சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? இப்போ பாஸ்டம்மா எங்கே இருக்கிறாங்க? தேவனுடைய சமூகத்தில் இலைப்பாறுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஆனந்தமாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். நித்தியமாக இயேசுவோடு கூட இருக்கிற வாழுகிற அந்த சாக்கியத்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பெற்றிருக்கலாம். ஆமென் சொல்லலாமா? சத்தமாக சொல்லாமா? ஆனால் ஒரு புறத்தில் நமக்கு வேதனை தந்தாலும் கூட, ஒரு புறத்தில் நமக்கு அது கவலை கண்ணீரும் கொடுத்தாலும் கூட, இன்னொரு புறத்தில் அவர்கள் இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றபடினாலே, ஆமென் சொல்லலாமா, அவங்க இயேசுவோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையில நம்மை தேற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஆமென் சொல்லலாமா? அப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக. திருச்சபை மக்கள், உடைய உறவுகள், நண்பர்கள், அருமையான ஐயா, அருமையான மகன், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்துவாராக. அவர்கள் ஆறுதல் அடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். தேவனாம் மகிமைப்படட்டும். செய்து கொடுத்ததான ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 மாதத்தில் இது நான் நடத்துகிறது 6வது ஆறுதல் ஜெப கூட்டம்.
ஜனவரி மாதம் 7ஆம் தேதி என்னுடைய தாயாருடைய முதலாண்டு நினைவு நாள் கூட்டம். 9ஆம் தேதி என்னுடைய மூத்த அக்காவினுடைய ஆறுதல் ஜப கூட்டம். இந்த மாதம் 9ஆம் தேதி என்னுடைய 2வது தங்கையினுடைய கணவருடைய ஆறுதல் ஜப கூட்டம். 18ஆம் தேதி என்னுடைய தம்பி, என்னுடைய சிறிய தாப்பனாருடைய மகன் தலைமை ஆசிரியர், அவனுடைய ஆறுதல் ஜப கூட்டம். நேற்றுக்கு எனக்கு மாமனாரினுடைய முதலாண்டு நினைவு நாள் கூட்டம். இன்றைக்கு இந்த நினைவு நாள் கூட்டம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த 6 பேரில் இளம் வயசில் மறிச்சது என் தம்பி. எல்லாரும் ஜபத்தை நடத்தவே விடலை, அழுது கொண்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், என் தம்பி மறிக்கலை, அதனால் அழாதீங்கன்னு சொன்னேன். எல்லோரும் அமைதியாகிட்டான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் எப்பொழுதும் மறக்கப்படுகிறானோ அப்போ தான் அவன் மறிக்கிறான். அல்லேலூயா. இவங்க மறிக்கலை, இப்போ நினைவு கூற போகிறோம். எப்போல்லாம் அவங்கள நினைவு கூறுறோமோ அவங்க என்ன பண்ணல, மறிக்கல. ஒரு மனிதன் மறக்கப்படும் போது தான் மறிக்கிறான், நினைக்கப்படும் போது அவன் மறிப்பது இல்லை. அதனால் நம்ம விட்டு கர்த்தருக்குள்ளே இளைப்பாரி கொண்டிருக்கிற பாஸ்டாமா குறித்து நல்ல ஆறுதலான வார்த்தைகளை கேட்டோம். அவர்களை நினைவு கூறும்படியாக கூடப்பாக்கம் சபையிலிருந்து வந்திருக்கிற யாராய்கள் ஒருவர் வந்து ஒரு 3 நிமிடம் சாட்சி சொல்லும்படி அன்பாய் அழைக்கிறேன். கூடப்பாக்கம் சபையிலிருந்து யாராய்கள் ஒருவர். யார் வர்றது? அப்படி பஸ்தினாமத்துக்கு சோத்திரம். சிஸ்டருக்கு எங்களுக்கு ஒரு ஆறுதல், எல்லாருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு மனசு. ரொம்ப எங்கெல்லாம் நாங்களே சோர்ந்து போனாலும் அவங்க எல்லா நேரத்துலையும் எங்களை தாயை போல தேற்றுவாங்க. ரொம்ப எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. எல்லா நேரத்துலையும் எங்கள் சபையில் வர ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவங்க இருந்தது, அவங்க இல்லாத ரொம்ப ஒரு துக்கம்தான், துயரத்தில் தான் இருக்கிறோம். பாஸ்டம் இமானையும் கர்த்தர் தான் பலப்படுத்தி வருகிறாரு. கர்த்தர் எங்களை எல்லாரையும் பலப்படுத்தி வருகிறாரு. ஏன்னு கேட்டால் அவங்க இல்லாததை எங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு பாரத்தில் தான் இருக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் பாதுகாக்கணும். பாசையும் இமானையும் கர்த்தர் தான் பாதுகாத்து பலப்படுத்தி வர்றாரு. இனி எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பலப்படுத்தணும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருந்தாங்க. பாஸ்டர் ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டா கூட அவங்க ஆறுதல் சொல்கிறது எங்களால் அவ்வளோ ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் கூட அவங்க நிறைய எங்களுக்கு உதவி செய்வாங்க. பாஸ்டருக்கு தெரிஞ்சும் தெரியாதமோ நிறைய உதவி செய்வாங்க. கிறிஸ்மஸ் ஆனால் எல்லாருக்கும் ஒரு புடவை கொடுத்தாங்கன்னா எனக்கு 2 புடவை கொடுப்பாங்க. அது இல்லாத நிறைய பழைய புடவைங்களாம் வச்சகத்தெல்லாம் எனக்கு எடுத்து தருவாங்க. சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட அரிசி எடுத்து கொடுப்பாங்க. ஆசை இருந்தாங்க சிஸ்டர், காசை எடுத்து மோகன்னு கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் அவங்க எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் எங்கள் சபையில் ஒரு தூணே போல இருக்குது. எங்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையிலிருந்து யாராகிலும் ஒருத்தர் ஒரு 3 நிமிடம் சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறது தேவனுடைய கிருபையும் சித்தமும். அது மாத்திரம் இல்லை, சிஸ்டருடைய ஊழியக்காரமாரோடைய ஜபம், அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய பாஸ்டிங் தான் இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறேன்னு சொல்ல முடியும். அவங்க குடும்பமாகவும் எங்களுக்கு பாரப்பட்டு ஜெபித்த நாட்கள் உண்டு. இருதய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்காக எவ்வளோ பாரப்பட்டிருக்காங்க, பாஸ்டிங் இருந்திருக்காங்க. அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. என் உறவினரெல்லாம் என்னை மறந்து இருந்தாலும் அந்த 3 மாதம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ எனக்கு அவங்களுடைய ஆறுதலையும் தேர்தலையும் தான் என்னை காப்பாற்றிச்சு. டாக்டர் கைவிடப்பட்ட நேரத்தில் கூட தைரியமாக இருங்கன்னு சொல்லி ஊழியக்காரமாவும் தான் எங்களுக்கு ஆறுதலை சொன்னாங்க.
அப்படி நேரத்தில் கூட கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணி வீடு திரும்பி வரக்கூட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த ஊழியக்காரமாருடைய ஜப உதவி தான் எனக்கு இன்றைக்கி நாள் நின்று அவங்கள நினைவு கூறும்படியாக நினைவு நாள். அது மாத்திரம் இல்லை, எனக்கு ஏதாவது சில பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனைனாலும் நான் வேலைக்கும் போவேன். அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சிஸ்டருக்கு அந்த வெள்ளிக்கிழமை ஜபத்தில் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் உங்களுக்காக, நீங்கள் எனக்கு சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் உங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எனக்கு தேர்தலை சொல்லி அனுப்புவாங்க. வெள்ளிக்கிழமை எனக்கு அங்கே எனக்காக ஜெபம் பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை வர மாதத்தில் கூட எனக்கு அந்த மாதத்துலேயே எனக்கு ஆண்டவர் சாட்சியை கொடுப்பாரு. அவங்க மூலிமா ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டம், அதில் இருந்தெல்லாம் கூட அவங்க எங்களுக்கு ஆறுதலை சொல்லுவாங்க, தேர்தலை சொல்லுவாங்க. கர்த்தர் இன்னைக்கு அவங்க மரித்து இருந்தாலும் எங்களுடைய பார்வைக்கு அவங்க பரலோகத்தில் ஜீவனோடு இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க எவ்வளோ எங்களுக்கு இப்போ கூட அந்த 3 வருஷமாக நான் வேலை இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரி இருக்கும்போது கூட அவங்களுடைய நினைவு தான் எனக்கு. அவங்க இருந்தாலும் எனக்கு எவ்வளோ இன்னும் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் நான் இடையில எனக்கு தூரமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நாள் இங்கே வராமல் இருந்தேன். இவங்க மறித்ததுக்கு நான் வரணுமான்னு சொல்லி எவ்வளோ பாரப்பட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் இன்னைக்கு அவங்க மறித்து இருந்தாலும் பரலோகத்தில் இளைப்பாறுதலாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என் குடும்பத்துக்கு அவங்க தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு ஜீவனோட இருந்திருக்க மாட்டேன். அவங்களுடைய ஜபம், அவங்களுடைய விண்ணப்பம், அவங்களுடைய பாசம் தான் இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு, பேரம்பேத்தி எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் 4 குடும்பமும் அவங்களால தான். இயேசு கிறிஸ்து அவங்க மூலியமா எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு தான். சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களுக்கு முன்னாடி அந்த சிஸ்டர் இருந்தாங்க, நீங்கள் வாங்க. அடுத்தடுத்து யாரும் எழுந்துக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி இவங்க தான் எந்திரிச்சாங்க, அவங்கள தடுக்க முடியல, அதனால தான் இவங்க உட்காந்துட்டாங்க. சகோதரி ஒரு 3 நிமிடம் பகிர்ந்து கொள்வார்கள். சோத்திரம் கர்த்தர் அந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் இந்த சபைக்கு வந்ததுலேருந்து சிஸ்டரை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த புதன்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் தவறாமல் வருவேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபம் நடத்தும் போதெல்லாம் தைரியமான வார்த்தை சொல்லுவாங்க, ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை எடுத்து போதிப்பாங்க, அந்த சத்தியத்தை எடுத்து நல்ல புரியும்படியாக சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே இருந்து அந்த போரூருக்கு கடந்து போன பிறகு அந்த உபாச ஜபத்துக்கு ஒரு 2-3 வருஷங்கிட்ட அந்த கொரோனா வந்ததுலேருந்து தான் வராமல் இருந்தேன். அது பிறகு அவங்க வீட்டுக்கு வரும்போது, நான் வீட்டுக்கு வந்தால் கூட நானும் என் கணவரும் பார்க்க வருவோம். அப்போ வரும்போது ஒரு நாள் கூட சாப்பிடாமல் விட மாட்டாங்க. வெளியேருந்து பிரியாணி வாங்கி தந்து எங்களையும் சாப்பிட வச்சு பிள்ளைங்களுக்கு அந்த தந்து விடுவாங்க. அவ்வளோ காரியங்கள் இப்போது சிஸ்டர் இருந்து அந்த வெள்ளிக்கிழமை ப்ரேயர், புதன்கிழமை ப்ரேயர் அவங்க நடத்துவார் என்பது அவருக்கு இருந்திருந்தால் அன்றைக்கு நாள் அந்த ஜபத்தை விடாமல் அவங்க நடத்திருப்பாங்க. பாஸ்டர் நடத்துகிறாங்க, கர்த்தருடைய சித்தம் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அதற்கான சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஐயாவினுடைய பாஸ்டர் ஐயாவினுடைய குடும்பத்தின் சார்பாக யாராகிலும் ஒரு 3 நிமிடம் பகிர்ந்து கொள்ளலாம். பாஸ்டர் ஐயாவினுடைய குடும்பத்தின் சார்பாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆச்சி விட்டு கடந்து சென்று 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷம் எப்படி போச்சுன்றது எங்களுக்கு தெரியல. எனக்கு போன வருஷம் வந்தப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருந்தது. நான் என் குழந்தை பிறந்து நான் ஆச்சி நேரில் பார்க்க முடியல. நான் ஃபோனில் சொல்லியிருந்தேன், கவலைப்படாதீங்க ஆச்சி, ஜெபம் பண்ணிக்கங்க, தம்பியை நான் தூக்கிட்டு நான் உங்களுக்கு நேரில் காட்டுறேன் அப்படின்னு. நான் ரொம்ப தூரத்தில் இருந்தனால அவங்க உயிரோடு இருந்தப்போ நான் பையனை கொண்டு காட்ட முடியல. நான் அவனை கொண்டு காட்டின சூழ்நிலை வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை நான் வீட்டுக்கு வந்தப்போ ஆச்சி இல்லாத அந்த ஒரு வெறுமையை வெளியே காட்டிக்க முடியல அப்படின்னாலும் அது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கு. ஆனாலும் ஒரு நாள் ஆண்டவருடைய வருகையில் அவங்கள முகமுகமாக
சந்திப்போன்ற அந்த விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட இன்னும் எங்களுக்கு சமாதானம் வேணும், ஆறுதல் வேணும்னு நாங்கள் வேண்டிட்டு இன்னும் தொடர்ந்து தாத்தாக்காகவும் இமானுப்பாக்காகவும் எங்களுடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் எல்லாரும் ஜெபிச்சுக்க வேண்டி தேங்க்யூ. உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சகோதரி வீட்டு சார்பாக சகோதரர் பிரகாசம் வந்து ஐயா வாங்க, பிரகாசம் வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்வார். சகோதரிகள் யாருன்னா வந்து பகிர்ந்து கொள்ளணும்னா வரலாம், வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கா மறித்து 3ஆம் நாள் காரியம் வச்சதுனால என்னால் இது சொல்ல முடியல. 2017 எனக்கு கால்சிய குறைபாடுனால எனக்கு நடக்க முடியாத போயிடுச்சு. ஐசியூவில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. குழந்த பிறக்கிறப்ப ஒன்று நான் செத்துருவேன், இல்லாட்டி கை கால் ஒரு சைடு வராது, இல்லாட்டி கோமாவில் போயிடுவேன், இப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அக்கா என்ன ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்திருந்தாங்க. ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், வந்து பார்த்தாங்க. எனக்காக பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அற்புதமாக குழந்தைய பெற்றெடுத்து சுகமாய் வெளியே வர ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினேன். அக்காவுடைய ஜெபன் தான் நான் சொல்லுவேன். 2023 சிக்கன் குனியாவும் டைஃபாய்டும் ஒன்றா வந்துடுச்சு. 6 மாதம் நடக்க முடியல. அப்போவும் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிப்பேன் அடிக்கடிக்கு. கர்த்தர் சுகம் கொடுத்தார். 2025 முட்டி தேய்மானம் ஆகிட்டு நடக்க முடியல 1.5 மாதம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு அக்கா இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, அக்கா இறந்த காலத்தில் நானும் கிருபாவும் ரொம்ப பாரப்பட்டோம். சரி என்ன செய்யறதுன்னு தெரியல. சபைக்கு போய் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த பாரம் எங்களை ரொம்ப அழுத்துது, உங்கள் சித்தத்தின்படி தான் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, ஆனாலும் எங்களால் அதை ஏற்றுக்க முடியல ஆண்டவரே. அக்கா ஏன் இப்படி இவ்வளோ சீக்கிரம் மறிச்சாங்கன்னு தெரியல ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் படுத்தணும்னு சொல்லி 2 பேரும் பாரப்பட்டு அழுது ஜெபம் பண்ணோம். ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகம் பண்ணார். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார். பரலோகத்தில் ஆண்டவரோட அக்கா இருக்கிறது இன்னும் எனக்கு மறக்க முடியல. அந்த முகம் எனக்கு இப்போவும் அப்படியே ஞாபகம் இருக்குது. அக்கா ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். உடனே ஆண்டவர் பாரப்பட்டு நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அக்கா விட்டு போன ஊழியத்தையும் பாஸ்டருக்காகவும் இம்மானுக்காகவும் சபைக்காகவும் ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அந்த தரிசனத்தை கிருபாக்கிட்ட ஷேர் பண்ண உடனே எங்கள் மனபாரம் எங்களை விட்டு கடந்து போச்சு. அதிலிருந்து அக்கா எங்களோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டு அதன் பிறகு அந்த பாரத்திலேருந்து நாங்கள் வெளியில் வந்தோம். அக்காவுடைய 2 கனவு நிறைவேறணும்னு அதுக்கு விருப்பம். 1 இம்மானு கல்யாணம், 2வது வீடு கட்டுறது. அக்கா மறித்து 1 வருஷம் கழித்து வீட்டு கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த ஆண்டு நினைவுக்குள்ள இம்மானுடைய திருமண நாள் நடந்துடுச்சான்னா அக்காவுடைய 2 சந்தோஷமும் நிறைவேறிடும் கர்த்தருக்குள்ள. கர்த்தர் தாமைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். வேறு யாராகிலும் நேரம் இருக்குது, வேறு யாராகிலும் சாட்சி சொல்ல விரும்பினா நீங்கள் வரலாம், வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் நாங்கள் சொல்ல முடியும். எங்கள் அக்கா மூலமாக தான் எங்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைச்சிது. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. விசேஷமாக எனக்கு ரொம்ப அவங்க பிளஸ்ஸிங்காக இருந்தாங்க.
எங்கள் வீட்டில் 9 பேர். நாங்கள் ஏழ்மையான சூழ்நிலையில் தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அக்காவை குறித்து சொல்லணுன்னா நான் நிறைய சொல்லலாம். நான் ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நாங்கள் ஏழ்மையான சூழ்நிலை வளர்ந்ததுனால எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்கள் அப்பா அம்மாண்ட கேட்குற சூழ்நிலை இல்லை. 1999 நினைக்கிறேன், ஒரு முறை ஸ்கூலுக்கு லேட்டாக போயிட்டேன். லேட்டாக போனதுனால 25 ரூபா ஃபைன் போட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் வந்து கேட்டதுக்கு நீ லேட்டாக போனதுக்கு நான் எது கொடுக்கணுன்ட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அவங்க அக்கா வீடு ராமாபுரத்தில் இருந்தது. அன்றைக்கி அக்கா ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்காண்ட போய் சொன்னேன். அப்புறம் அக்கா நான் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போய் கட்டுன்னு சொல்லிவிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் +1 நான் எக்ஸாம் ரொம்ப லேட்டாக முடிச்சதுனால சார் பேப்பரை பாதியிலே பிடுங்கிட்டாரு. அப்புறம் அக்கா கிட்ட சொன்னேன், எங்கிட்ட வாட்ச் இல்லை, அதனால டைம் தெரியலக்கா, அதனால நான் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் விட்டுட்டேன்னு சொன்னேன். அன்னைக்கே அக்கா 300 ரூபா காசு வெண்ணிலா கிட்ட கொடுத்து நீ அவளுக்கு வாட்ச் வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் அது எனக்கு செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எங்கள் அக்கா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய டெய்லி அவங்க உடம்பு நல்லா இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் டெய்லி பேசிப்போம். நிறைய காரியங்களை குறித்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நிறைய வந்து நாங்கள் பைபிள் விஷயமாக தான் நிறைய பேசுவோம். எனக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் 2000 BHL 1 இயர் ட்ரைனிங் முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் வேறு வெளியில் வேலைக்கு போனோம். அப்போ எனக்கு வேலைக்காக அக்கா தான் என்ன பண்ணாங்க, எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் சந்திரண்ணங்கிட்ட சொல்லி சந்திரண்ணை ஒரு ஆஃபீஸில் ரெக்கமெண்ட் பண்ணி அங்கே ஒரு 7 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அது அக்கா மூலிமா தான் அது எனக்கு கிடச்சிது. சந்திரண்ணனுக்கு இந்த வேலையில் கூட நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது போல் அநேக காரியங்களை அக்கா எனக்கு செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. என் காலில் ரொம்ப நாளாக ஒரு கால் இடுக்கல, அந்த ஃபிங்கர் நடுவில் சேற்று புண்ணு இருந்தது. அது மருந்து வச்சா கூட அது சரியாகலை. ஆனால் ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணாங்க. அது ஆண்டவர் எனக்கு செஞ்ச மிராக்கள் தான். அவங்க ஜெபம் பண்ணிட்டு போன ஒரு 2-3 நாள் அது அப்படியே நல்லா காஞ்சு போயிடுச்சு. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய காரியங்களுக்காக அக்கா எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதிகமாக என்னை ஜெபத்தில் தாங்கினாங்க. அவங்க தனிப்பட்ட ஜெபத்தில் மட்டும் இல்லை, சபையிலையும் எனக்காக சொல்லி நிறைய ஜெபம் பண்ணியிருக்காங்க. சபையில் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. ஜெபித்தவங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ரோசாக்கா எங்கள் வீட்டில் ரோசி அக்காவுக்கு மேரேஜ் லேட் ஆனதுனால எனக்கும் வெண்ணிலாவுக்கும் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அக்கா என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஏஜ் ஆகிட்டே போகுது, கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி விஷயமா ஒரு 2 பெரியவங்களை போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு லேட் ஆகிட்டே போகுது, மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசி, அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போயிட்டு ஏசிய சர்ச்சு புருஷவாக்கத்தில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அதை பண்ணுறதுக்கு எங்கள் கூட வர்றதுக்கு யாரும் இல்லை. அப்புறம் அக்கா வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும், அவங்களுக்கு ஊழியம் தான் இருந்தாலும், அவ்வளோ சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் எங்கள் அக்கா தான் எங்கள் கூட வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. இது மாதிரி அநேக காரியங்களை என்னால் சொல்ல முடியும். எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்காங்க. எனக்கு என் லைஃப்பில் எனக்கு பேக் போனாக இருந்தாங்கன்னு சொன்னாலும் அது மிகையாகாது. ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து எங்கள் அக்காவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அக்கா இறந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு 5-6 வயசு பசங்களுக்கு அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டா எந்த அளவுக்கு துக்கம் இருக்குமோ எனக்கு அது போல் இருந்தது. இரவெல்லாம் தூக்கம் வராது. அக்கா இல்லைன்னு ரொம்ப, அதனால நான் பாதிக்கப்பட்டேன். ஜெபம் பண்ணேன்னா ஜெபத்தை விட்டுட்டு நான் ஜெபிக்கிறது தெரியாமல் அக்கா இல்லையேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருப்பேன். இது மாதிரி 3-4 மாதம் விடிய தூக்கமே வராது அக்கா இல்லையேன்னு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உதவி செஞ்சார். ஆண்டவர் எங்கள் அக்காவை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தாம் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டு நிறைவுக்கு கடந்து போகலாம் என்று நான் விரும்புகிறேன். 1992 ஆண்டு என்னுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் அருள் பிரகாஷ் ஐயா மூலமாக தான்
ஐயாவை எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதிலிருந்து இன்று வரை நாங்கள் வெவ்வேறு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து வளர்ந்தவர்கள். நான் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் அரசாங்கத்தில் பணிபுரிந்தவன். அதனால் நான் சென்னையில் இருப்பேன், ஊழியம் கிராமத்தில். அந்த ஆரம்ப காலத்தில் எனக்கு சபை விசுவாசிகள் இல்லாத நேரத்தில் நான் இப்போ சின்ன குழந்தை, வனாந்தரமான இடம் அது. ஒரு மரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு டீ வச்சு குடிக்க கூட எங்களுக்கு அங்கே எதுவும் கிடையாது. ஒரு ஓட்டு சர்ச்சு. மே மாதம் ஆனால் குடும்பமாக ஐயா குடும்பம், தம்பி சுந்தரராஜ் குடும்பம், என்னுடைய தலைமை பதவர் குடும்பம் அங்கேயே வந்து தங்கிடுவாங்க. இன்னும் ஒரு சில தம்பிகள் அங்கேயே வந்து தங்கிடுவாங்க. அந்த 7 நாளும் விபிஎஸ் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒரே பாத்திரத்தில் சமைச்ச சாப்பாடு சாப்பிடுவோம். காலையில் மட்டும் டிஃபன் வாங்கிப்பாங்க. ஒரு கிராமன்றதுனால டிஃபன் வாங்கிப்போம். அதில் ஒரு கடையில் தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க கடையில். என்றைக்காகல எங்கள் வீட்டில் அந்த வேர்க்கடலை சட்னி செஞ்சாங்களேன்னா எங்கள் வீட்டில் உடனே சொல்லுவாங்க, வனஜா சிஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்வாங்க. சாப்பிடவே பிடிக்காது எனக்கு. ஏமா சாப்பிட்ட பிறகுனா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவேன். இப்படி பல வருஷங்கள் என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து எனக்கு ஊழியத்தை தாங்குகிற வரைக்கும் எனக்கு ஊழியத்தில் ஒத்துழைப்பு கொடுத்து உற்சாகப்படுத்தி கற்றுக் கொடுத்தவர் இந்த ஸ்தல போதகர். எல்லாரையும் காட்டிலும், ஒருவேளை அவங்க தங்கச்சி தம்பிங்களை காட்டிலும் அதிகமாக என்கிட்ட தான் ஃபோனில் பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த நிகழ்வாக இருந்தாலும் என்கிட்ட தான் பகிர்ந்து கொள்வாங்க. அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் அலுவலகத்துக்கு போவதுக்கு முன்பதாக என்னுடைய கோட்ரஸில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவரை சந்திச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்க்கே போவேன். ரிட்டர்ன் வரும்போதும் இவங்களை பார்த்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். இப்படி எங்களுடைய பயணங்கள் இருந்தது. எங்கள் மாமியார் வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க 2 பேரையும். அந்த இடத்து எங்கள் மாமியார் வீட்டில் நாங்கள் போயிட்டு எங்களுடைய 2 குடும்பமும் தங்கி இருக்கிறோம். என்னுடைய எல்லா உறவுகளும் அவருக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் என்ன சொந்தக்காரா இல்லை அண்ணன் தம்பிங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் நாங்கள் அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொல்லுவேன். தெரியாதவங்களுக்கு சொல்லுவேன். என்னுடைய உறவுகளில் யாராகிலும் கேட்டால் எனக்கு எங்கள் அண்ணன் இறந்துட்டார், எனக்கு அடுத்த அண்ணன் இவருக்கு சின்னவர் தான் எங்கள் தலைமை போதவர். வயசில் இவர் பெரியவர், அவர் சின்னவர். இவங்க 2 பேரும் தவிர நான் யாருக்கிட்டையும் எதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எனக்கு பணம் வேணும்னாலும் ஏதாகிலும் பணம் தேவை உடனே இவருக்கு தான் ஃபோன் அடிப்பேன். எந்த நிகழ்வாக இருந்தாலும் இவர்கிட்ட நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டருக்கு சொல்லுவேன், சிஸ்டர் இது மாதிரி நான் பணம் கேட்டிருந்தேன் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு, மறந்துட்டு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு எங்களுக்கும் இவர்களுக்கும் அன்பின் ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவங்கள இவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் என்று நான் நினைக்கல. நிறைய நாங்கள் ஜெபிப்போம். ஊழியங்களை நாங்கள் ஆரம்பித்த பத்திரிகையில் பல வருஷங்கள் சிறுவர் பகுதி அவங்க தான் எழுதினாங்க. தவறாமல் ஒரு மாதத்துக்கான செய்தி முன்னாலே அட்வான்ஸ் எனக்கு வந்துடும். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால், சிஸ்டர் இந்த இடத்துல இது மாதிரி கரெக்ஷன் பண்ணலாமா, நீங்கள் ஆசிரியர் உங்கள் விருப்பம் நீங்கள் செஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சரியா இல்லையா அப்படியெல்லாம் என்னை கேட்க மாட்டாங்க. அதனால் எனக்கு பக்கபலமாக இருக்கிற ஒரு சகோதரர். அவர் நடந்து வரும்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு அவருடைய நடை மாறி இருக்கிறதை கண்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் வழியில் வரும்போது எனக்கு என்னோட கூட வந்த பாஸ்டர் குமாராயக்கிட்ட சொல்லின்னு வந்தேன், அவரை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இமானுடைய பேஸ்கட்லேயும் என்னால் சந்தோஷத்தை பார்க்க முடியல அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். இல்லை, எங்களை காட்டிலும் நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறவர்கள் தான் எப்போ முறை. ஆனால் இந்த சபையில் இருக்கிறவர்கள் உடன்பிறப்புகளெல்லாம் நீங்கள் கூடவே இருந்து பயணித்தவர்கள். அதனால் அவருடைய இழப்பை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது.
ஆனால் இன்றைக்கு நாம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி சகலவிதமான ஆறுதலின் தேவன் தானே அவர்களுக்கும் நமக்கும் நிலையான ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நாம் ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்து, அந்த ஒன்று தான் நமக்கு, வேறு எதுவும் தெரியாது. ஜெபந்தான், அதுதான் நம்மை ஆற்றும் தேற்றும் அரவணைத்து கொள்ளும். அதனால் நீங்கள் பாஸ்டமாக விட்டு போன அந்த இடத்தை இந்த ஊழியத்தில், இந்த சபையில் நீங்கள் அந்த சகோதரிகள் கூட்டம், உபவாச ஜப கூட்டம், இந்த காரியங்களில் நீங்கள் தொடர்ந்து வந்து நடத்தி இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட எங்களுடைய பயணத்தில் அந்த பத்திரிகை ஊழியத்தில் இந்த வருஷம் முதல் முறையாக மகனை நான் செய்தி எழுத வைத்திருக்கிறேன். தொடர்ந்து அவரை பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய பிள்ளைகள் என்கிட்ட சொன்னாங்க. அப்பா, இனிமேல் நாங்கள் என்னுடைய 3 பிள்ளைகளும் கர்த்தருடைய கிருபையால் நல்ல படிக்க வச்சுருக்கிறேன். இப்போ அவங்க சிறுவர் பகுதி எழுதி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கள் பிள்ளைங்க சொன்னாங்க, அடுத்த 4வது மாதத்தில் இமான் எழுதிட்டோம்பா, நாங்கள் தொடர்ந்து 4 பேரும் மாற்றி மாற்றி எழுதுறேன்னு சொன்னாங்க. ஏன்னா என்னை காட்டிலும் என்னுடைய இளைய மகனுக்கு தான் இமானோடு கூட அதிக தொடர்பு இருக்கிறது. அவங்க அடிக்கடிக்கும் பேசி கொள்ளுவாங்க, அவங்க பகிர்ந்து கொள்ளுவாங்க. அதனால் இந்த காரியங்களை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உறவு எப்படி எங்களுக்கு கிடச்சிதுன்னு எங்களுக்கு தெரியல. முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த உறவை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தலைமை போதகர் காலம் சென்ற ரெவரண்ட் அருள்பிரகாஷ் ஐயாவுக்கு நான் நன்றியை சொல்லணும். தொடர்ந்து நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிற வரைக்கும் இந்த அன்பின் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்பொழுது நிறைவு பகுதிக்கு ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஐயாவை வந்து நன்றி கூறும்படி நான் அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வந்து கலந்து கொண்ட பரிசுத்தவான் அந்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஆகாரம் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு போங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு நிமிடம் சகோதரிக்காக மௌன அஞ்சலி செலுத்தி நாம் இறுதி ஜெபத்தை நிறைவு செய்யலாம். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த இறுதி ஜெபத்தை போதகர் ஸ்டீபன் ஐயா அவர் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூற இந்த கூட்டம் நிறைவு பெறும். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அடியால் நிமித்தமாக எங்களை கூடி வர செய்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சாட்சிகள், வார்த்தைகள் இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமான இந்த நாள் அடியாரை நினைக்கூறும்படியாக ஆண்டவரே கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அடியாளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தீர், ஒரு நல்ல கணவரை கொடுத்தீர், ஈன்றெடுக்க மகனையும் கொடுத்தீர். சபையும் ஆண்டவரை உருவாக்கும்படியாக அநேகருடைய கண்ணீரை துடைத்த ஒரு மகள், ஆண்டவரே ஆறுதல் படுத்தின, அநேகரை ஆறுதல் படுத்தின அருமையான சகோதரியை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுறோம். உடைய கரத்தில் இருக்கபடியால் நன்றி இதயத்தோடு துதிக்கிறையா. அந்த ஆத்துமா விலையேறப்பட்டது. அந்த ஆத்துமாவுக்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனாகிய கர்த்தர் இந்த ஆத்மா எனக்கு வேண்டும் என்று சொல்லி குறித்த நாளிலே ஆண்டவரே மண்டையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியால் எடுத்துக்கொண்டபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை பிரிவு என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சோதனை, வேதனை, நெருக்கங்கள், போராட்டங்கள். ஆண்டவரே கர்த்தாவே, சோதரி கர்த்தாவே, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே உங்களுடைய வார்த்தை தான் ஆறுதலான வார்த்தை. உடைய அடியானுக்கும் மகனுக்கும் தேவனாய் கர்த்தர் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம், ஆண்டவரே கர்த்தாவை சுமக்க முடியாத ஒரு காரியம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறபடியால் கர்த்தாவை சோதரிகிறோம். எல்லாரும் பார்த்து சொல்லிட்டு போகிறது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் கூட அதை சகிக்க முடியாதபடி, ஜீர்ணிக்க முடியாதபடி, இதை தாங்கிக் கொள்ள முடியாதபடி சூழ்நிலை இருக்கிற உடைய தாசனுடைய கரத்தில் ஒப்பிடுறோம். உடைய அபிஷேக வல்லமை உடைய அடியானை தேற்றுங்க, மகனை தேற்றுங்க. சகலாறுதலின் தேவனாகிய கர்த்தர் உடைய அடியான் மேலே இந்த ஊழியத்திலும் தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆற்றுங்க, தேற்றுங்க, பலப்படுத்துங்க, உயிர்ப்பிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. நீ பிரேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அவை கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் ஊழியராகிய தாசனோடும் மகனோடும் சபையாரோடும் என்றும் என்றும் சதாக்களும் இருப்பதாக. ஆமென். இந்த திருச்சபை சார்ந்தவர்கள் நமக்காக ஆகாரம் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். வந்திருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட்டு விட்டு கடந்து போகும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.